ஆட்சியை பிச்சை எடுத்து தானே பிடிச்சிங்க. ஒன்னும் தனி பெரும்பான்மையில வரலையே நீங்க. ஆட தெரியாத சிலுக்குக்கு காலில் சுலுக்குன்னாங்களாம். பிச்சை எடுத்து முட்டைய வாங்கின பிச்சை குஞ்சு பட்டைய போட்டு வீட்டுக்கு அனுப்பியும் பட்டு திருந்தாத பட்ட குஞ்சு. நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி கட்ட குஞ்சு. இப்போது சமூக வலைதளங்களில் டிவிக்கே ஆதரவாளர்கள் மத்தியில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டா பிரபலமும் டிவிக்கே ஆதரவுமான விஜய் குட்டிமா பகிர்ந்துள்ள ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அதாவது என்ன நடந்தது என்றால், சமீபத்தில் வெளியான ஒரு நேர்காணலில் டிஎம்கேவை சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு பெண் சிஎம் ஜோசப் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியதாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பரவியது. அந்த வீடியோ வெளியானதும் அதை பார்த்த டிவிகே ஆதரவாளர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பல இன்ஸ்டா கிரியேட்டர்களும் அந்த வீடியோவை குறித்து தங்களோட கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் விஜய் குட்டிமாவும் தன்னுடைய பாணியில் ஒரு ரியாக்ஷன் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கீழே நிக்கிறது லட்சக்கணக்கான சைக்கோனா, மேல நிக்கிறது ஒரு சைக்கோ. ஐயா முத்தி போன மூதாட்டி ஓங்கி வச்ச செவல காட்டி சைக்கோ முத்தி போய் பைத்தியம் பிதுங்கி போய் கிடக்கிறது உனக்கு. எங்க பாரு மைக்க புடிச்சுன்னு கத்தின்னு கிடக்குற கரடி மாதிரி கவான்னு யார பார்த்து நீ வந்து சைக்கோங்கிற. அரசியல் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டு சும்மா எங்களை நாங்க தான் ஆடினா என்ன பண்றது? அடியே முட்டையில அடி வாங்கின திரள்நிதி ஆமக்குஞ்சு, உங்களுக்கு நல்ல ஆட்சி தெரியும் தான் முட்டையை போட்டு பட்டையை போட்டு அமிச்சாங்களா? போய் பாய போட்டு வீட்டுல படு. ஆட்சியை பிச்சை எடுத்து தானே பிடிச்சிங்க. ஒன்னும் தனி பெரும்பான்மையில வரலையே நீங்க. ஆட தெரியாத சிலுக்குக்கு காலில் சுலுக்குன்னாங்களாம். பிச்சை எடுத்து முட்டைய வாங்கின பிச்சை குஞ்சு பட்டைய போட்டு வீட்டுக்கு அனுப்பியும் பட்டு திருந்தாத பட்ட குஞ்சு. நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி கட்ட குஞ்சு. நீ என்ன ஒன்னுத்துக்கும் உதவாத தலைவரை வச்சுக்கிட்டு எப்ப பாரு வந்து நீ மைக்க புடிச்சு கத்திட்டு கிடக்குற. என்ன கதை உனக்கு? சூடு சொன்னே இல்லையா? உங்களை எவ்வளவு கேவலமா பேச. ஐயோ திருநிதி குஞ்சுக்கு சூடு சொரணை மானம் வெக்கம் ஈனம் இதெல்லாம் இருக்கா உனக்கு? இதெல்லாம் இருந்தா நீங்களா வெளியே வந்து முதல்ல பேசலாமா? முட்டைய வாங்கின முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க, அதோட மூடிக்கிட்டு உக்காரணுமா இல்லையா? எப்ப பாரு வந்து எங்களே சூடு சொரணை இல்லையா? யாருக்கு சூடு சொரணை இல்லையா கேக்குற? உனக்கு சூடு சொரணை இருக்கா? உனக்கு சூடு சுரணை இருக்கிறதா? சோறு தான் திங்கிறாயா? முட்டையை போட்டு தான் திங்கிறாயா? இல்லை விட்டே போடி. அந்த வீடியோவில் சிஎம் ஜோசப் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வரும் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கு தனது கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவர் பேசியிருப்பதாக சமூக வலைதளங்கள் பலரும் பகிர்ந்து வராங்க. இதனால் அந்த வீடியோ குறுகிய நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களையும் அதிகமான பகிர்வுகளையும் பெற்று வைரலாகி வருது. இதற்கிடையில் சிலர் விஜய் குட்டிமாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து பதிவிட்டு வராங்க. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் இதற்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இதனால் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? விஜய் குட்டிமா பகிர்ந்துள்ள இந்த பதிலடி வீடியோ சரியானதா, அல்லது இது போன்ற அரசியல் விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் தொடர்வது சரியா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.